வெல்கம் எவ்ரி ஒன். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா, இந்த வருஷம் ப்ரிலிம்ஸ் மே 25 அன்னைக்கு எழுத போற ப்ரிலிம்ஸ் ஆஸ்பிரன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கிட்ட சில பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ நீங்கள் வந்து ப்ரிலிம்ஸ் இந்த வருஷம் எழுதுனீங்கன்னா என்னென்ன டாபிக்ஸ்லாம் வந்து ஹாட் டாபிக்ஸ், அதாவது ஹை yielding டாபிக்ஸ், இதை படிச்சா இதில் கொஸ்டின்ஸ் அதிகமாக வரும் அப்படின்னு சப்ஜெக்ட் வைஸாக வந்து நீங்கள் ஒரு வீடியோ போடுங்க சார். அதை போட்டிங்கன்னா எங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நாங்களும் அதை ஈஸியாக படிச்சுட்டு அதை ஒரு செக்லிஸ்ட்டுமே வச்சுக்கிறோம். அதை கிளிக் பண்ணிட்டு அதை நாங்கள் செக் பண்ணிட்டு ஸோ இந்த இதை படிச்சிட்டோம் அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ப்ரிலிம்ஸ்க்கு மார்க் எடுத்த மாதிரி இருக்கும் ஸ்டாட்டிக்ல அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து நான் ஹாட் டாபிக்ஸ் நான் என்ன படிப்பேன், நான் ப்ரிலிம்ஸ் அப்பியர் பண்ணா நான் என்னெல்லாம் படிப்பேன் அப்படின்னு சொல்லி நான் போட்டிருக்கிறேன். ஸோ என்னோட ப்ரிலிம்ஸ் மார்க் ஷீட் 3 டைம்ஸ் என்ன மார்க் எடுத்தேன் அப்படின்றத வந்து நான் போன வீடியோலேயே போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து மார்க் ஷீட் போடல. ஸோ இப்போதைக்கு நான் ஹாட் டாபிக்ஸ் என்னென்னன்றதை வந்து நாங்கள் சிம்பிளாக கிறிஸ்பாக 30 மினிட்ஸ்ல வர மாதிரி எப்படி அப்படின்றத நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ நீங்க யாராவது இந்த வட்டம் ஆஸ்பிரன்ஸ் வந்து எழுத போறேன் அப்படின்னீங்கன்னா இந்த வீடியோ பாருங்க. இல்ல நான் அடுத்த வருஷம் தான் எழுத போறேன் ஆஸ்பிரன்ஸ், நான் சொன்ன ஏரியால மட்டும் நோட்ஸ் வந்து எப்படி எடுக்கணும் அப்படின்றதையும் நான் டீட்டெயிலா போட்டிருக்கிறேன். ஸோ நான் எப்படி அந்த ஏரியாவில் நோட்ஸ் எடுத்திருக்கேன், அது எப்படி ரெடி ரெக்கனர் மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா சொல்லியிருக்கேன். ரெடி ரெக்கனர்னா ஒரு கம்பர்சமா இருக்கிற இன்ஃபர்மேஷனை ஈஸியா ஜிஸ்டா வந்து ஒரே பேப்பர்ல நீட்டா எழுதி கொடுக்குறது தான் வந்து ரெடி ரெக்கனர். அதை மட்டும் ரிவைஸ் பண்ணிட்டு போனா போதுமானது, அந்த புக்கே ரிவைஸ் பண்ற அளவுக்கு எஃபெக்ட் இருக்கும். ஸோ அது எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படின்றதையும் வந்து நான் சொல்லியிருக்கேன். இனி நமக்கு வந்து ஒரு 2 மந்த் ஆம்பிளான டைம் தான் இருக்கு. அது இல்லாதவங்க சில டாபிக்ஸ்ல ரெடி ரெக்கனர் மாதிரி ரெடி பண்ணணும், அது எப்படி என்னன்றத எக்ஸாம்பிள்ஸ் நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இன்ஸ்டியூட்டை பற்றி சொல்லிடுறேன். ஸோ நம்ம இன்ஸ்டியூட் வந்து யூபிஎஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ கைடன்ஸ் கொடுக்குறோம். எப்படி எந்த இன்ஸ்டியூட்ல சேர்ந்தா என்ன மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லி கொடுப்பாங்க அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக சொல்லிட்டு இருக்கிறோம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு டெலகிராமில், அந்த டெலகிராம் லிங்கை ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஹோம் மேக்கர்ஸ் அண்ட் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ், யூபிஎஸ்சி படிக்கணும்னு விருப்பம் இருந்தா, இல்லை என்னால் வந்து காலேஜ் படிச்சிருக்கேன், என்னால் இவ்வளோ அமௌண்ட் கொடுத்து நான் வந்து ஃபவுண்டேஷன் படிக்க முடியாது, 1.5 lakh 2 lakhs கட்டில நான் படிக்க முடியாது, எனக்கு வந்து 1 lakh வேணும், ஒரு 70,000 80,000 வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாங்கள் வந்து ஃபவுண்டேஷன் கோர்ஸ் தரோம். நம்ம கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா May 10 இருந்து ஆரம்பிக்குது. ஒரு பேட்ச்க்கு வந்து 25 மெம்பர்ஸ் தான். ஸோ May 10 வந்து நீங்கள் 25 மெம்பர்ஸ் யார் ஃபர்ஸ்ட் வராங்களோ அவங்களுக்கு மட்டும்தான். ஆல்ரெடி வந்து நமக்கு ஒரு 60 மேலே வந்து பார்த்தீங்கன்னா பசங்க வந்து இன்ட்ரெஸ்ட் சொல்லியிருக்கிறாங்க. அது போக வந்து அந்த 25 மெம்பர்ஸ் பேட்ச் வந்து நம்ம ஃபில்அப் பண்ணிட்டோம்னா அடுத்த பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா September 10 தான் ஓப்பன் பண்ணுவோம். ஸோ அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எந்த பேட்சும் தொட மாட்டோம். ஏன்னா 25 மெம்பர்ஸ் இருந்தால் மட்டும் தான் என்னால் வந்து நல்லா இன்ட்ராக்ஷன் பண்ண முடியும் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட, என்ன டவுட்னாலும் கேட்க முடியுன்றனால மேக்ஸிமம் 25 தான் வந்து நான் லிமிட்டாக வச்சிருக்கிறேன். ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்து இந்த வீடியோஸ்லாம் பார்த்து நான் கிளாஸ் எடுக்கிறது இந்த மாதிரி தான் நான் கிளாஸஸ் எடுப்பேன். டிஃப்ரெண்டாலாம் இருக்காது, ஜோவியலாக தான் போகும். ஸோ உங்களுக்கு என் கிளாஸஸ் வேணும், ஃபவுண்டேஷன் கிளாஸஸ், ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் சீரிஸ், மெயின்ஸ் டெஸ்ட் சீரிஸ்லாம் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நம்பர் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்க. அடுத்து சில பசங்க செல்ஃப் ஸ்டடி பண்ணலாமா சார் யூபிஎஸ்சிக்குன்னு கேட்டிருந்தாங்க. நான் கூட சொல்லியிருந்தேன் சார், செல்ஃப் ஸ்டடி பண்ணுறது பிரச்சனை கிடையாது. ஃபவுண்டேஷன் கோர்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் செல்ஃப் ஸ்டடி பண்றது வேற, ஃபவுண்டேஷன் கோர்ஸே முடிக்காம செல்ஃப் ஸ்டடி பண்றதுன்றது வேற. ஸோ அந்த மாதிரி செல்ஃப் ஸ்டடி என்னால் வந்து எனக்கு அஃபோர்டபுளான கோர்சஸ் கிடையாது, நான் வந்து ரொம்ப ஏழ்மையான இடத்துல இருந்து வந்திருக்கிறேன், என்னால் காசு கட்டி படிக்க முடியாது அப்படின்ற பட்சத்தில் வந்து நான் செல்ஃப் ஸ்டடி தான் பண்ணிட்டு இருக்கிறேன் சார் அப்படின்னு சொல்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா 6th ஸ்டாண்டர்ட் என்சிஆர்டி புக்கை வந்து படிங்க ஃபர்ஸ்ட். அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. அந்த புக்கை படிச்சுட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்க, நான் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் சென்ட் பண்றேன், அந்த கொஸ்டின் அட்டன் பண்ணுங்க. அட்டன் பண்ணிட்டு நீங்க எவ்வளவு படிச்சிருக்கீங்க, யூபிஎஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து அந்த கொஸ்டின்ஸ் எவ்வளவு அட்டன் பண்ணிருக்கீங்கன்னு பாருங்க. உங்களால நீங்க செல்ஃப் ஸ்டடி பண்ணியும் அந்த கொஸ்டின் வந்து புரிஞ்சுக்கிட்டு ஆன்சர் சொல்ல முடியல அப்படின்னா நீங்க செல்ஃப் ஸ்டடி பண்ற மெத்தட் ஒன்றும் ராங்கா இருக்கலாம். இல்ல அப்படின்னா யூபிஎஸ்சியில செல்ஃப் ஸ்டடி பண்ற உங்களுக்கு அது தெரியாம இருந்திருக்கலாம். ஸோ நீங்க கரெக்டான வழியா போறீங்களா இல்லையான்றதை ஒரு செல்ஃப் எவாலுவேட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போங்க. ஏன்னா டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. யூபிஎஸ்சின்ற ஜேர்னி மாதிரி நான் சொல்லியிருப்பேன் ஆல்ரெடி. இப்போ நீங்க யூபிஎஸ்சி படிக்கிறதுக்கு இதே டிஎன்பிஎஸ்சி குரூப் 2, 2A இல்ல குரூப் 4 படிச்சிருந்தீங்கன்னா ஒரே வருஷத்தை கிளியர் பண்ணிட்டு போயிடலாம். நீங்க செல்ஃப் ஸ்டடி படிச்சு யூபிஎஸ்சி படிச்சு அது வந்து ஈஸியா கிளியர் பண்ற வேலை கிடையாது. நான் செல்ஃப் ஸ்டடி படிச்சவங்க யாருமே கிளியர் பண்ணலாம் சொல்ல மாட்டேன். சில டாப்பர்ஸ் தான் இருக்கிறாங்க, அவங்க செல்ஃப் ஸ்டடி பண்ணிருப்பாங்க, பட் அவங்க ஃபவுண்டேஷன் கோர்ஸ் முடிச்சிருப்பாங்க, முடிச்சதுக்கு அப்புறம் வந்து செல்ஃப் ஸ்டடி பண்ணிருப்பாங்க. ஸோ அது போக உங்களுக்கு ப்ரிப்பரேஷன்ல ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் எல்லாம் ப்ரிப்பரேஷன் ஏதாவது டவுட் இருந்தா நான் வந்து ஃப்ரீ மென்டரிங்கும் கொடுக்குறேன். ஸோ உங்க ஆன்சருக்கு எதாக இருந்தாலும் ஷேர் பண்ணிட்டு உங்க மெயின்ஸ் ஆன்சர் சீட் எதாவது ஷேர் பண்ணிட்டு என்ன டவுட் கேட்டீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக வந்து நல்லா வேல்யூபிள் ஃபீட்பேக் கொடுக்குறேன். ஸோ வாங்க நம்ம ஸ்லேல போகலாம். ஃபர்ஸ்ட் பாலிட்டியில ஹாட் yielding டாபிக்ஸ் அப்படின்னு என்னன்னு கேட்டீங்கன்னா நான் பாயிண்ட் வைஸா கொடுத்துருக்கேன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்கோம் அது ஹையர் ப்ரியாரிட்டி, செகண்ட் பார்ட்ல செகண்ட் ப்ரியாரிட்டி. ஸோ என் பாயிண்ட் வைஸா வரது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி மாதிரி கொடுத்துருப்பேன். ஸோ நீங்க கம்பல்சரியா வந்து கான்ஸ்டியூஷன் டெவலப்மெண்ட் 1773 ரெகுலேஷன் ஆக்ட் 1947 இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் வரைக்கும் கம்பல்சரியா ஒரு பாயிண்ட் இல்லாமல் நீட்டா படிச்சிருங்க. பெர் இயருக்கு அட்லீஸ்ட் 2 கொஸ்டின்ஸ் வந்து அதுல இருந்து வருது, டேரக்டா கேட்கறாங்க, நீங்க ஈஸியா வந்து அந்த கொஸ்டின் அட்டன் பண்ணலாம். நெக்ஸ்ட் லக்ஷ்மிகாந்த் புக்ல ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆரம்பிச்சு பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு ஒரு சாப்டர் முடியும். அமெண்ட்மெண்ட் டு தி கான்ஸ்டியூஷன் அடுத்து பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கான்ஸ்டியூஷன் வரிசையா வரும். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், டிபிஎஸ்பி, எஃப்டி,
ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், அந்த கேசஸ் எல்லாம் வந்து வரும். அதுல இருந்து அட்லீஸ்ட் ஒரு 1 to 2 கொஸ்டின்ஸ் வந்து வருஷம் வருஷம் வந்துட்டு இருக்கு. ரைட் டு பிரைவசி கேட்டிருக்காங்க, ஆர்டி ஆக்ட் எந்த ஆர்டிகல் கீழே வந்திருக்குன்னு கேட்டிருக்காங்க, கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ரீசெண்டா 106 கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் வரைக்கும் நடந்திருக்கு. 100 to 106 கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் என்னென்னன்றத பாத்துக்கோங்க. ஸோ அதெல்லாம் வந்து கேட்பாங்க. நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் வந்து பார்லிமெண்ட், யூனியன் எக்ஸிகூட்டிவ், ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் வந்து பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்டான ஆர்டிகல்ஸ், அது என்னென்ன ப்ரொசீஜர் மெயின்டைன் பண்றாங்க, என்ன மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்லிமெண்ட்லயும் நம்ம எக்ஸிகூட்டிவ்ஸ்ல ஃபாலோ பண்றாங்கன்றத படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இண்டிபெண்டன்ட் பாடிஸ், கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் பிளஸ் ஸ்டாட்யூட்டரி பாடிஸ். அடுத்து ஜுடிஷியரி, ஹையர் சுப்ரீம் கோர்ட், ஹையர் கோர்ட், அடுத்து சபார்டினேட் கோர்ட், அது போக வந்து லோக் அதாலத்து, நியாயாலயா, இதெல்லாம் கூட படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் லோக்கல் பாடிஸ், அடுத்து கரண்ட் அஃபேர்ஸ், அதுக்கப்புறம் இன்ஸ்டியூட் மெட்டீரியல்ஸ் போங்க. ஸோ இந்த ஆர்டர் ஆஃப் கண்டென்ட் வந்து மறந்துடாதீங்க. இதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் நான் சொன்ன அந்த ஹாட் டாபிக்ஸ் வந்து அட்லீஸ்ட் ஒரு 5 கொஸ்டின்ஸா வந்து அட்டன் பண்ண முடியும். நான் அதுக்கு எப்படி நோட்ஸ் எடுப்பேன் அப்படின்றத டீட்டெயிலா போட்டிருக்கேன். ஸோ உங்க வீடியோல வந்து ஜூம் பண்ணி காமிக்கிறேன், உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. ஸோ பார்லிமெண்ட் அப்படின்ற சப்ஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா லக்ஷ்மிகாந்த்ல நம்ம எடுத்தோம்னா 50 பேப்பருக்கு மேல வந்து போயிட்டு இருக்கு. 50 பேஜஸ், சாரி 100 பேஜஸ் கிட்ட வந்துருச்சு. ஸோ அதை ஃபுல்லா மனப்பாடம் பண்ணிட்டு ப்ரிலிம்ஸ் முன்னாடி நாள் வந்து அதை உட்காந்து ஒவ்வொரு பேப்பரா திருப்பிட்டு இருந்தோம்னா நமக்கு வந்து அடுத்தது ரிவைஸ் பண்ண முடியாது. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா பார்லிமெண்ட்டே அழகா 3 பேப்பர்ல கொண்டு வந்துருவேன். இந்த மாதிரி ராஜ்யசபால சீட் எவ்வளவு இருக்கு, 245, 229 சீட், 4 யூனியன் டெரிட்டரிஸ், 12 நாமினிஸ், அந்த மாதிரி நீட்டா போட்டு பிரிச்சு கொடுத்துருவேன். ஸோ இப்போ அட் பிரசென்ட் ராஜ்யசபால எத்தனை சீட் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 245 டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ். பட் ஆக்சுவல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் ஃபில்டு வந்து 243. 2 ஆங்கிலோ இந்தியன்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா சீட்டு கிடையாது. சாரி, லோக்சபால சொல்லிட்டு இருக்கேன், மாற்றி சொல்லிட்டேன், ராஜ்யசபால இல்ல, லோக்சபால. லோக்சபால வந்து பாத்தீங்கன்னா 545 சீட்ஸ் இருக்கு. டோட்டல் சீட்ஸ் வந்து ஃபில் பண்ணது வந்து 545 சீட்ஸ். ஆனா ரீசெண்டா நடந்த 2024 ஜெனரல் எலெக்ஷனுக்கு அப்புறம் 543 சீட்ஸ் தான் வந்து ஃபில் பண்ணாங்க. ஏன்னா 2 ஆங்கிலோ இந்தியன் சீட்ஸ் வந்து 104 கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டுக்கு அப்புறம் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா டிஸ்கன்டினியூ பண்ணிட்டாங்க. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த கொஸ்டின்ஸ் கேட்கலாம். இந்த மாதிரி நம்ம ரீசெண்டா நடந்த விஷயங்களை வந்து பாலிட்டில இன்டெகிரேட் பண்ணி படிக்க ஆரம்பிக்கணும் நம்ம பார்லிமெண்ட் படிக்கிறப்பவும். நெக்ஸ்ட் ஹிஸ்டரியில எனக்கு வந்து அதிகமா ஹாட் டாபிக்ஸ் என்ன சொல்லுவேன்னு கேட்டீங்கன்னா அந்த 5 ஆர்த்தோடாக்ஸ் செக்ஸ், 5 ஹெட்ரோடாக்ஸ் செக்ஸ் இருப்பாங்க. சாரி, ஆர்த்தோடாக்ஸ் செக்ஸ் நிறைய இருப்பாங்க, ஹெட்ரோடாக்ஸ் செக்ஸ் வந்து ஒரு 5 இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். புத்திசம், ஜெயினிசம், ஆசிபிகா, லோகயத்தா ஆர் காரவகாசம் சொல்லுவாங்க. அவங்களோட வந்து டீட்டெயிலா வந்து நீங்க நோட்ஸ் எடுக்கணும். புத்திசம்னா எத்தனை புத்திசம் ஓரியன்டான விஷயங்களை வந்து 4 புத்திஸ்ட் கவுன்சில்ஸ் இருந்திருக்கு, யார் யார் தலைமை தாங்கன்னா, எந்தெந்த அரசர்களுக்கு கீழே வந்துச்சு, புத்தரோட பேர் என்ன, ஃபர்ஸ்ட் மொத்தம் தரவதா புத்திசம்ல 28 புத்தர்கள் இருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் புத்தரோட பேர் என்ன, இனி ஃபியூச்சர் வரப்போற புத்தரோட பேர் என்ன, வஜ்ராயன புத்திசம்ல என்னென்ன புத்தர்களோட பேர் இருக்கு, அவங்க எழுதின நூல்களுக்கு பேர் என்னென்ன பேர் பேட்டர்ன்ல வந்துட்டு இருக்கு, அது எதை பத்தி சொல்லியிருக்கு, என்ன லாங்குவேஜ்ல எழுதியிருக்கு, அத முக்கியமான பொயட்ஸ், கிங்கோட கோயட்ஸ்ல இருந்த பொயட்ஸ், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா புத்திசம், ஜெயினிசம் வந்து டீட்டெயிலா கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அந்த செக்ஸ் இதை பத்தி கேட்பாங்க. ஸோ அது எப்படி நோட்ஸ் எடுக்கணும்ன்ற நான் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் ஆஃப் ப்ரீ அண்ட் போஸ்ட் மௌரியா, ஃபைன் ஆர்ட்ஸ் புக்னு ஒரு புக் இருக்கு நம்ம என்சிஆர்டி புக், ஃபர்ஸ்ட் பார்ட். அதுல வந்து ஆர்ட் அண்ட் கல்ச்சர் ஆஃப் ப்ரீ அண்ட் போஸ்ட் மௌரியான்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, அதை படிச்சிருங்க. ஸோ அதுல இருந்து கொஸ்டின்ஸ் வரும். அடுத்து கிங்ஸோட லீனியேஜ், ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா மகாஜனபதாஸ்ல மகதன் கிங்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. 16 கிங்ஸ்ல வந்து மகதா மட்டும் எடுத்துக்கோங்க. அந்த மகதால ஃபர்ஸ்ட் கிங் யாரு, லாஸ்ட் கிங் யாரு, அதுக்கடுத்து வரிசை என்னென்ன ஆச்சு, ஹரியன்கா டைனாஸ்டினா என்ன, அசோகா மௌரியன் டைனாஸ்டிக்கு முன்னாடி என்னென்ன டைனாஸ்டி இருந்தாங்க, மகாஜனபதால இருந்து மௌரியாக்கு கனெக்ட் பண்ணுங்க. மௌரியால இருந்து அதுக்கடுத்து சுங்கா, கன்வாஸ்னா இருப்பாங்க, அவங்களை கனெக்ட் பண்ணுங்க. அது ஒரு லீனியேஜ் போயிட்டு இருக்கட்டும். அடுத்து சாத்தவாகனாஸ், இண்டோ கிரீக் கிங்ஸ்ல, அப்புறம் வந்து குஷானாஷ், அப்புறம் வந்து குர்ஜர குஷானாஸ், அடுத்து யார் இருக்காங்க, பல்லவாஸ், அப்புறம் வேற யார் இருக்கா, சாளுக்கியாஸ், சோலாஸ், ஏர்லி சோலாஸ், லேட்டர் சோலாஸ். ஃபர்ஸ்ட் கிங் யாரு, வரிசையா என்ன யார் வரைக்கும் வந்திருக்காங்க, அந்தந்த கிங்குக்கு யார் பொயட் இருந்தாங்க, கோட் பொயட்டா இருந்தாங்க, அவங்க என்ன புக் எழுதினாங்க, என்ன லாங்குவேஜ் எழுதினாங்கன்னு சொல்லிட்டு டீட்டெயிலா வந்து பாத்தீங்கன்னா நோட்ஸ் எடுத்துக்கோங்க. அப்படி எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். அது வந்து கொஸ்டின்ஸ் வந்துட்டு இருக்கு. பிளஸ் ஃபாரின் டிராவலர்ஸ் வந்து இந்த வருஷம் கேட்கலாம். ஏன்னா போன வருஷம் ஏன்சியன்ட் ஹிஸ்டரியில ஃபாரின் டிராவலர் நம்ம இந்தியால இருந்து சைனாக்கு போன ஃபாரின் டிராவலர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபாரின் டிராவலர்ஸ் பத்தின கொஸ்டின்ஸ் இந்த வருஷம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பிளேசஸ், ரிவர்ஸ், சிக்னிபிகன்ஸ், இதை மிக்ஸ் பண்ணணும். உதாரணத்துக்கு ஹரப்பா எந்த ரிவர் பக்கத்துல இருக்கு அப்படின்னு கேட்பாங்க, ரிவர் ராவி பக்கத்துல இருக்கு. மாண்டா எந்த ரிவர் பக்கத்துல இருக்குன்னு கேட்பாங்க. லோத்தல் எந்த ரிவர் பக்கத்துல இருக்குன்னு கேட்பாங்க. ரக்கிகார்கி எந்த ரிவர் பக்கத்துல இருக்குன்னு கேட்பாங்க. இதெல்லாம் வந்து இண்டஸ் வேலி சைட்ஸ், அதோட ரிவர் எங்க பக்கத்துல இருக்கு அப்படின்ற ஒரு சிக்னிபிகன்ஸ். அது போக இப்போ உதாரணத்துக்கு அயோத்தியால ரீசெண்டா அயோத்தியா ராம் டெம்பிள் இருக்காங்க. அயோத்தியா வந்து எந்த மகாஜனபதாஸ் கீழே வரும், அயோத்தியா எந்த ரிவர் ஒட்டி போகும், கோமதி ரிவரா, காகர் ரிவரா, இல்ல டைரக்டா கங்கைக்கு பக்கத்துலயே இருக்கா, அது எந்த ரிவர் ஒட்டி இருக்கு அந்த அயோத்தியா அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஸோ அதை கரண்ட் அஃபேர்ஸோட ஹிஸ்டரி வந்து நம்ம இன்டெகிரேட் பண்றப்ப நம்ம வந்து யூபிஎஸ்சி நெக்ஸ்ட் என்ன கேட்க போறாங்கன்றது நமக்கு டீட்டெயிலா தெரியும். ஸோ உதாரணத்துக்கு
லீனியேஜ் எடுத்துக்காங்க. சாளுக்கியாஸ் நான் எழுதிருக்கேன். ஃபர்ஸ்ட் இடத்துல ஜெயசிம்ஹா, அடுத்து புலிகேசி 1, புலிகேசி 2, விக்ரமாதித்யா, வினயாதித்யா, கிருத்திவர்மன் 2. ஸோ அவங்க சாளுக்கியாஸ் வந்து பேட்டில் ஆஃப் நர்மதா அகேன்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பேட்டில் வந்து பேட்டில் ஆஃப் நர்மதா யாரு போட்டா, புலிகேசி 2 அகேன்ஸ்ட் ஹூ, ஹர்ஷவர்தன் ஆஃப் கனுஜ் ஒரு தடவை. அது வந்து ஹர்ஷவர்தன் ஆஃப் கனுஜ் வந்து லாஸ்ட் ஆயிட்டாரு. நெக்ஸ்ட் ஐகோல் இன்சிடென்ட், ரவிகீர்த்தி. ஸோ ஓவரால் வந்து பாத்தீங்கன்னா நான் சாளுக்கியாஸ் முடிச்சிட்டேன். அடுத்து ஈஸ்டர்ன் சாளுக்கியாஸ் வந்திருக்கேன், அடுத்து வெஸ்டர்ன் சாளுக்கியாஸ் வந்திருக்கேன், அடுத்து ராஷ்டிரகுப்தா. ராஷ்டிரகுப்தால ஃபர்ஸ்ட் கிங் யாரு, லாஸ்ட் கிங் யாரு, அந்த இடத்துல போயட் யார் இருந்தா, கேபிட்டல் என்ன. நெக்ஸ்ட் பாலாஸ் வந்திருக்கிறேன், குர்ஜர பிரதிகாரஸ் வந்திருக்கிறேன். ஸோ வரிசையா வந்திருக்கேன் பாத்தீங்களா. அது மாதிரி நீட்டா லீனியேஜ் வச்சு நீங்க எழுதிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து பாதி வேலை முடிஞ்சு. நெக்ஸ்ட் புத்திசம். புத்திசத்துக்கு நான் எப்படி எழுதிருக்கேன் அப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் கவுன்சில் யார் பேட்டர்னைஸ் பண்ணா, யார் பிரசைட் பண்ணா, எந்த பிளேஸ்ல நடந்துச்சு, அங்க என்ன ஒர்க் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் கவுன்சில், செகண்ட் கவுன்சில், தேர்ட் கவுன்சில், ஃபோர்த் கவுன்சில் முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் பிலாசபி ஆஃப் புத்திசம், 4 நோபல் ட்ரூத் எழுதியிருக்கிறேன். அடுத்து புத்தரோட ஹிஸ்டரி, லைஃப், எங்க பார்ன், ஃபர்ஸ்ட் சர்மன், லாஸ்ட் சர்மன், டெத், 3 பீட்டகாஸ்ட், அதோட மீனிங்ஸ் என்னென்ன, கீனை என்னன்னா, மகாதாயனா என்ன, தரவதம்னா என்ன, வஜ்ராயணம்னா என்ன, மகாவம்சா, தீபவம்சா, அதுக்கடுத்து வந்து லலிதா, அது மாதிரி புத்திசம் சார்ந்த நூல்கள் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் புத்திசம் பத்தி ஒரு 3 பேப்பர்ஸ் வந்து நான் எடுத்திருப்பேன். ஸோ அதுல இருந்தா மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் வரும். நான் அந்த புத்திசம் கொஸ்டின்ஸும் ஜெயினிசம் கொஸ்டின்ஸும் வந்து பாத்தீங்கன்னா வருஷம் கரெக்டா அடிச்சிருவேன். ஸோ அதை தாண்டி எனக்கு போகாது. நான் எக்ஸ்டென்சிவா அந்த 3 பேப்பர் வந்து நான் நீட்டா எடுத்து வச்சுட்டேன். நெக்ஸ்ட் ஏன்சன் ஹிஸ்டரிக்கு அப்புறம் மிடிவல் ஹிஸ்டரிக்கு வருவோம். மிடிவல் ஹிஸ்டரி அதே தான், ஏன்சன் சொன்னதே தான். டெல்லி சுல்தானோட லீனியேஜ், இம்பார்ட்டன்டான வார்ஸ், யார் என்ன கிங் பால்பன் இருக்காருன்னு அவர் என்ன வார் பண்ணாரு, அதுக்கடுத்து வந்து ஃபிரோசா துக்ளக்னா அவர் என்ன வார் பண்ணாங்க, கிங் டைமூர் எந்த சமயம் வந்து நம்ம எந்த டைனாஸ்டி இருக்கிறப்ப, டெல்லி சுல்தானத்துல என்ன டைனாஸ்டி இருக்கிறப்ப வந்து கிங் டைமூர் வந்து இந்தியாவுக்குள்ள வந்தாரு, அந்த பீரியட் என்ன, அந்த மாதிரி சில இம்பார்ட்டன்டான வார்ஸ், அந்த கிங்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ண இம்பார்ட்டன்டான ஸ்கீம்ஸ், டிபார்ட்மெண்ட் ஆஃப் வார், டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர், டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்லேவ்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. பிளஸ் அவங்க பீரியட்ல இருந்த இம்பார்ட்டன்டான போயட்ஸ், அவங்க பண்ண ஒர்க், இதுதான் முக்கியம். இதுல தான் நிறைய கொஸ்டின்ஸ் வரும். அதே மாதிரி முகல்ஸ்க்கும் லீனியேஜ் அண்ட் வார்ஸ், இம்பார்ட்டன்டான வார்ஸ் யார் யார் வின் பண்ணாங்க, அக்பர் என்னென்ன வார் வின் பண்ணாரு, எந்தெந்த ஏரியாவை ஆக்குபை பண்ணாரு, அதுக்கடுத்து ஜஹாங்கீர் என்ன பண்ணாங்க, அதுக்கடுத்து வந்து ஷாஜகான் என்ன பண்ணாங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்துகிட்டே இருக்கு, வருஷம் வருஷம் வந்துட்டு இருக்கு. அந்தந்த கிங்ஸ் என்னென்ன வார் வின் பண்ணாங்க, எந்தெந்த பிளேஸ் வின் பண்ணாங்க, எந்தெந்த வார் தோத்தாங்க, பிளஸ் என்னென்ன போயட்ஸ் அந்த இடத்துல இருந்தாங்க, என்னென்ன ஸ்கீம்ஸ் அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. இந்த மட்டும் நீங்க டீட்டெயிலா வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கிங்குக்கும் சைட்ல எழுதி வச்சிடணும். எழுதி வச்சாலே போதுமானது. அடுத்து டீம்ஸ் 2 புக் எடுங்க. அந்த புக்ல வந்து ஃப்ரம் ஃபாரின் அக்கௌண்ட்ஸ் சொல்லி கொடுத்துருப்பாங்க. இபுன் பத்துட்டா, அல்பருனி, இந்த மாதிரி வருவாங்கல்ல. ஸோ அவங்களோடது கிதாப் ஹிந்து, அடுத்து என்ன இருக்காங்க, நிக்கித்தின், வேற யார் இருக்கா, அப்துல் ரசக் சமர்காதி. ஸோ இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபாரின் அக்கௌண்ட்ஸ், அவங்க ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்தியாவுக்குள்ள வந்துட்டு போயிருக்காங்க. அவங்க என்னென்ன புக் எழுதியிருக்காங்க, என்ன மொழியில எழுதியிருக்காங்க, அவங்க பர்டிகுலரா வந்து இந்தியாவையும் யூரோப்பையும் கம்பேர் பண்ணியிருக்காங்களா, இல்ல இந்தியாவையும் எஜிப்டையும் கம்பேர் பண்ணி யார் எழுதியிருக்கா, பிரான்கைஸ் பெர்னியன் ஒருத்தர் இருக்காரு, ஜீன் பாப்டிஸ்ட் சவார்னியன் ஒருத்தர் இருக்காரு. ஸோ அவங்க எதை எதை இம்ப்ரூவ் பண்றாங்க, எதை எதை கம்பேர் பண்றாங்க, எதை எதை இம்பார்ட்டன்ட் சொல்றாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பக்தி ட்ரெடிஷன். ஸோ பக்தி ட்ரெடிஷன் நிர்குண பக்தி, சர்க்குண பக்தி இருக்கு. நிர்குண பக்தியில யார் யார் வருவாங்க, சர்க்குண பக்தியில யார் யார் வருவாங்க, அந்த டைம் லைன், கான்டெம்பரரிஸ் யார் யாருக்கு யார் கான்டெம்பரரிஸ் அப்படின்றதெல்லாம் டீட்டெயில் நான் நீட்டா நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். அதே மாதிரி நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா நோட்ஸ் எடுத்து வைங்க. ஐ திங்க் அவர் பாஸ்ட் 2 புக்ல வந்து பாத்தீங்கன்னா டீட்டெயிலா கொடுத்துருப்பாங்க. யார் 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 கான்டெம்பரரிஸ், யார் யார் அதுக்கடுத்து வராங்கன்னு சொல்லி நீட்டெயிலா வந்து பாத்தீங்கன்னா டைம் டேபிள் மாதிரி பண்ணி கொடுத்துருப்பாங்க. நான் அப்படியே எடுத்து நோட்ஸ் எழுதிக்கிட்டேன், ஈஸியா இருந்துச்சு. ஸோ அதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா நிம்பர்கா வந்து யாரோட கான்டெம்பரரி, அக்பருக்கு கான்டெம்பரரியா இல்லையா அப்படின்றது எனக்கு ஈஸியா தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட் விஜயநகரா லினியேஜ், ஃபர்ஸ்ட் என்ன டைனாஸ்டி இருந்தாங்க, அடுத்து என்ன டைனாஸ்டி வந்தாங்க, சங்கா, துளுவா, அந்த மாதிரி சொல்லிட்டு ஒரு 4 டைனாஸ்டிஸ் இருக்காங்க, எனக்கு மறந்துருச்சு. ஸோ இந்த 4 டைனாஸ்டிஸ், அது ஃபர்ஸ்ட் டைனாஸ்டி கிங் பேர் என்ன, செகண்ட் டைனாஸ்டி கிங் பேர் என்ன, ஸ்டார்டிங் கிங், லாஸ்ட் கிங், அந்தந்த கிங்ஸ் என்னென்ன இதெல்லாம் கொண்டு வந்தாங்க, என்ன போயட் ஏதாவது லிட்ரேச்சர் சப்போர்ட் பண்ணிருக்காங்களா, என்னென்ன வார் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்றத விஜயநகரா வார்ஸ் அண்ட் லீனியேஜ். அடுத்து முகல்ஸ் அப்படியே கனெக்ட் பண்ணிருங்க. பாமனி சுல்தான், பாமனி டு டெக்கான் சுல்தான் எப்படி வந்துச்சு, டெக்கான் சுல்தான் என்னென்ன கிங்டம்ஸ் வந்து அதுல அடங்கி இருந்துச்சு, அவங்க என்னென்ன வார்ஸ் வந்து விஜயநகரோட பண்ணாங்க, பிளஸ் கலிங்கா, அதாவது ஒடிசா, கஜபதாஸ் அவங்க கூட என்ன வார் பண்ணாங்க அப்படின்றத பாருங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் தான் கிங்ஸ் லீனேஜ் எப்படி போடுவேன்னா இப்படிதான். இது வந்து லேட்டர் முகல்ஸ், பகதூர் ஷா ஜாஃபருக்கு அப்புறம் என்ன நடந்து, அவுரங்கசீப்க்கு அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பேஜ்ல, செகண்ட் பேஜ் நான் காமிச்சிருக்கிறேன். நிசாமுல் முல்க் வருவாங்க, அடுத்து பேஷ்வா பாஜிராவ் டெல்லிக்கு கான்கோஸ்ட் பண்ணுவாரு. அடுத்து 1739 பேட்டில் ஆஃப் கர்னல் நடக்கும். அடுத்து அகமது ஷா வருவாரு, அடுத்து ஆலம்கீர் 2 வருவாரு, அடுத்து ஷாஜகான் 3 வருவாரு, ஷாலம் 2 வருவாரு. 1765 நடந்துச்சு, 1775 நடந்துச்சு, 1803 நடந்துச்சு. அக்பர் 2 காலத்துல என்ன நடந்துச்சு, ராஜாராம் மோகன் ராய்க்கு ராஜான பட்டம் எந்த கிங்கு கொடுத்தாரு, இது எல்லாமே ஸ்பெக்ட்ரம் நீட்டா கொடுத்துருக்காங்க. பட் அது கும்பர்சமா இருக்கும், அதை வந்து கம்பர்சமா இருக்கும். அதை வந்து நம்ம நீட்டா என்ன பண்ணணும், ரிஃபைன் பண்ணி நீட்டா நம்ம டைம் லைன் போட்டு எழுதிட்டோம்னா இந்த பேஜஸே வந்து பாத்தீங்கன்னா லேட்டர் முகல்ஸ் எனக்கு 3 பேப்பர்ஸ் தான், அப்படி எப்படி எடுத்து படிச்சா போதுமானது. அதை படிச்சுப்ப நான் ஆன்சர் ஈஸியா எழுதிடுவேன். ஸோ மாடர்ன் ஹிஸ்டரி நெக்ஸ்ட்
மிடிவல் ஹிஸ்டரி முடிஞ்சு அடுத்து மாடர்ன் ஹிஸ்டரி. ப்ரீ காந்தியன் எரா அப்படின்னு கேட்டோம்னா டிரான்சிஷன் ஃப்ரம் லேட்டர் முகல்ஸ் டு கலோனியல் பவர்ஸ், அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன் பவர்ஸ் சொல்லிட்டு ஸ்பெக்ட்ரம் ஆரம்பிச்சிருப்பாங்க. டு லேட்டர் முகல்ஸ் வந்து யார் யாரெல்லாம் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இதுக்கு முன்னாடி காமிச்சிருப்பேன் இல்லையா எக்ஸாம்பிள். ஸோ அது மாதிரி வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அதுல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்கலாம். லாஸ்ட் டைம் வந்து போர்ச்சுகீஸ் அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன் பவர்ல கலோனியல் பவர்ல போர்ச்சுகீஸை பத்தி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. பிரான்சிஸ்கோ டி அல்மெய்தா, அவர் நிக்கோடிலா கவுண்டி, இவரை பத்திலாம் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த கொஸ்டின்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான் அந்த மாதிரி நீட்டா நோட்ஸ் எடுத்து வச்சிருந்தேன். அட்வென்ட் ஆஃப் யூரோப்னு சொல்லிட்டு போர்ச்சுகீஸ் வச்சு எழுதி வச்சிருந்தேன். போர்ச்சுகீஸ்க்கு, பிரெஞ்சுக்கு, டேனிஷ் என்னென்ன போர்ட் கட்டினாங்க, போர்ட் ஆஃப் ட்ரங்குபார், பிரெஞ்சு, சாரி இங்கிலீஷ், அப்புறம் வேற யார் இருக்காங்க, என்னென்ன பவர்ஸ் எப்போ எந்த டைம் பீரியட்ல வந்தாங்க, அவங்க கொண்டு வந்த கவர்னிங் சிஸ்டம் என்னென்ன, அவங்க என்னென்ன போர்லாம் போட்டாங்க, அவங்களுக்குள்ள என்னென்ன போர்லாம் போட்டாங்க அப்படின்றத டீட்டெயில் எழுதியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் வார்ஸ் ஃப்ரம் பேட்டில் ஆஃப் பிளாசி, கர்நாடிக் வார், ஆங்கிலோ சிக் வார், ஆங்கிலோ மராத்தாஸ். இதுல வந்து கொஸ்டின்ஸ் வந்து வர்றது கம்மியாயிருச்சு. பட் நீங்க வந்து ஒரு கொஸ்டின்ஸ் வந்து எலிமினேட் பண்றதுக்கு வந்து இந்த மாதிரி யூஸ் ஆகும். கர்நாடிக் வார்ஸ் வந்து அதிகமா கொஸ்டின்ஸே வந்தது கிடையாது. பட் இருந்தாலும் நான் வந்து அதை படிச்சுட்டு போவேன். மேபி ஏதாவது கொஸ்டின்ஸ் எனக்கு தெரியல அப்படின்னா எலிமினேட் பண்றதுக்காக மிடிவல் டு மாடர்ன் ஹிஸ்டரி அந்த டிரான்சிஷன் டைம் வந்து யூஸ் ஆகிறதுக்கு எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அடுத்து சோசியல் ரிலீஜியஸ் ரிஃபார்மர்ஸ், அது வருஷம் அட்லீஸ்ட் டூ ரிஃபார்மர்ஸ் அட்லீஸ்ட் ஒன் ரிஃபார்மரா கேட்டுட்டு இருக்காங்க. அதை நீட்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எடுத்து வச்சிருவேன். இது ஸ்பெக்ட்ரம் புக்ல பார்த்தா எழுதியிருக்கிறேன். ஸோ அப்போ கோபால் கணேஷ் அகார்கர் இருக்காரு, கோபால் ஹரி தேஷ்முர் இருக்காரு, கோபால் கிருஷ்ண கோகலே இருக்காங்க. 3 பேரையும் வந்து நம்ம மனப்பாடம் பண்ணிக்கிறது கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கும். ஸோ இந்த மாதிரி நான் சிஸ்டமேட்டிக்கா எழுதி வச்சிருக்கப்ப யார் என்ன பண்ணாங்க நான் பக்கத்துல பாக்குறப்ப எனக்கு ஒரு பேட்டர்ன் வந்து மைண்ட்ல ஆட்டோமேட்டிக்கா செட் ஆயிரும். ஸோ அவங்க என்ன கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்கன்னு இந்த பக்கம் எழுதியிருக்கேன். அவங்க எதை பத்தி பேசியிருக்காங்க அப்படின்றத இந்த பக்கம் எழுதியிருக்கிறேன். ஸோ ஆட்டோமேட்டிக்கா இதுல இருந்து என்ன கொஸ்டின்ஸ் வந்து எவ்வளவு ட்விஸ்ட் பண்ணி கேட்டாலும் என்னால ஈஸியா வந்து பிரேக் டவுன் பண்ணி எழுத முடியும். இதே மாதிரி சோசியல் ரிஃபார்மர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா 3 to 4 பேஜஸ் கிட்ட வந்து நான் நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கிறேன். ஸோ அதுல இருந்து நான் சோசியல் ரிஃபார்மர்ஸ்க்கான கொஸ்டின்ஸ் எது கேட்டாலும் நான் 2 கொஸ்டின்ஸ்க்கு மேல கேட்டாலும் நான் வந்து கம்பல்சரியா வந்து 100 எடுத்துருவேன். அடுத்து ப்ரீ காங்கிரஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் சொல்லிட்டு ஒன்று இருக்கு. அடுத்து வைஸ்ராய்ஸ் வைஸ் அவங்க என்னென்ன பண்ணாங்கன்றது, அது இம்பார்ட்டன்ட் வைஸ்ராய்ஸ் மட்டும் படிச்சா போதுமானது, எல்லா வைஸ்ராய்ஸ் படிக்கணும் அவசியம் கிடையாது. அடுத்து ஸ்வதேசி மூவ்மெண்ட், ஹோம் ரூல். அடுத்து போஸ்ட் காந்தி ஈரான்ல வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். அதுல இருந்தாலும் கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கம்மியா தான் கேட்டிருக்காங்க. பட் மாடர்ன் ஹிஸ்டரின்னு கேட்கறப்ப தனிப்பட்ட முறையில பாக்குறப்ப போஸ்ட் காந்தியன் ஈரா வந்து பாத்தீங்கன்னா கம்பல்சமா பாக்குறப்ப அட்லீஸ்ட் 1 or 2 கொஸ்டின்ஸ் வரும். அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா டேரக்டா மாடர்ன் ஸ்பெக்ட்ரம் வந்து டேரக்டா எடுக்கிறது கிடையாது. பட் எனிவே நீங்க வந்து அந்த டைம் லைன் வைஸா வந்து பாத்தீங்கன்னா காந்திஜி உள்ள வந்ததுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்றத வந்து நீங்க டீட்டெயிலா டைம் லைன் வைஸா படிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா ஏதாவது கொஸ்டின்ல ஆப்ஷன்ஸ் 50-50 இருக்கப்ப எலிமினேட் பண்றதுக்கு கண்டிப்பா யூஸ் ஆகும். ஏன்னா எனக்கு யூஸா இருக்கு. நான் அதனால எப்பயுமே ஒமிட் பண்ண மாட்டேன். டேரக்ட் கொஸ்டின் வராட்டியும் நான் படிச்சுட்டு போயிடுவேன். ஜியாகிரபி 11th and 12th NCERT வேர்ல்ட் அண்ட் பிசிக்கல் ஜியாகிரபி புக்கு கம்ப்ளீட்டா முடிச்சிருங்க. இதுல வந்து ஹார்ட் டாபிக்னு சொல்ற விட இதுதான் ஹார்ட் டாபிக். அந்த புக்கு தான் ஹார்ட் டாபிக். அதுல வந்து கொஸ்டின்ஸ் போன வட்டம் மட்டும் ஜியாகிரபி கொஸ்டின் NCERT 2024 அட்லீஸ்ட் 3 to 4 கொஸ்டின்ஸ் டேரக்டா பிசிக்கல் ஜியாகிரபி கொஸ்டின் வந்து அப்படியே எடுத்து கொடுத்துருக்காங்க. நீங்க படிச்சுட்டு போயிருந்தீங்கன்னா அடிச்சு தூக்கி இருந்திருக்காங்க. நெக்ஸ்ட் வேர்ல்டு மேப் ஒர்க் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்றேன். வேர்ல்டு மேப்ஸ் கொஸ்டின்ஸ் இப்போ அதிகமாக வருது. இந்தியன் மேப் ஓரியன்ட் கொஸ்டின்ஸ் அதிகமாக வருது. ஸோ அந்த கொஸ்டின்ஸ் வந்து நான் என்ன பண்ணிருக்கேன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் லாஸ்ட் ஒரு 10 years ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்துட்டு எந்த மாதிரி பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து கொஸ்டின்ஸ் கேட்கறாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ ட்ரிக் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் வேர்ல்டு மேப்புக்கு நான் சொல்றேன். வேர்ல்டு மேப் பொறுத்த வரைக்கும் கான்டினென்ட் வைஸா செப்பரேட் நோட்ஸ் எடுக்கணும். கான்டினென்ட் வைஸ்னா இப்போ ஏஷியா அப்படின்னு எடுத்தோம்னா ஏஷியால இந்தியா இருக்கு, சைனா இருக்கு, வியட்நாம், கம்போடியா, லவோயிஸ், அடுத்து மியான்மர், தாய்லாந்து, மலேசியா, இந்தோனேஷியா இவங்கெல்லாம் வராங்கல்ல. இவங்கெல்லாம் வந்து ஏஷியால சவுத் ஈஸ்ட் ஏஷியா அண்ட் சவுத் ஏஷியால வருவாங்க. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்டான கேபிட்டல்ஸ் நார்த் டு சவுத், ஈஸ்ட் டு வெஸ்ட், வெஸ்ட் டு ஈஸ்ட்னு சொல்லிட்டு நீட்டா நீங்க எழுதி வச்சுக்கணும். அடுத்து இம்பார்ட்டன்டான ரிவர்ஸ் அண்ட் லேக்ஸ் டிரான்ஸ்நேஷனல், அதாவது இன்னொரு நாட்டுக்கு வந்து பாயிரம் ரிவர். எக்ஸாம்பிள் மெக்காங்னு ஒரு ரிவர் இருக்கு, பிரம்மபுத்திரா இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்டான ரிவர்ஸ். அது வந்து ஹிமாலயால ஒரிஜினேட் ஆகி நிறைய கண்ட்ரிஸ்க்கு போகுது. எங்க கடைசியில போய் எந்த சீல கலக்குது அப்படின்றத பாத்துக்கணும். கண்ட்ரிஸ் ஷேரிங் தட் ரிவர் ஆர் லேக்ஸ் நெக்ஸ்ட் அண்ட் ஒரிஜின் அண்ட் எண்ட் ஆஃப் தட் ரிவர். அடுத்து இம்பார்ட்டன்ட் சீஸ் எங்க லொக்கேட்டா இருக்கு, கல்ஃப்ஸ், ஸ்ட்ரெயிட்ஸ், இஸ்துமஸ் அண்ட் பார்டரிங் கண்ட்ரிஸ். அது நான் உங்களுக்கு டீட்டெயிலா காமிக்கிறேன் நான் எப்படி நோட்ஸ் எடுத்துக்கிறேன். இம்பார்ட்டன்ட் பிசிக்கல் ஃபியூச்சர்ஸ் அண்ட் பயோம்ஸ் அண்ட் தேர் கேரக்டரிஸ்டிக்ஸ், ரீசன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ்ட் கண்ட்ரிஸ், பார்டர்ஸ் அண்ட் கேபிட்டல்ஸை நம்ம வந்து இன்டெகிரேட் பண்ணிக்கிறோம். உதாரணத்துக்கு இந்த சவுத் அமெரிக்கா. ஸோ சவுத் அமெரிக்கால நான் எப்படி எழுதியிருக்கேன்னு பாருங்க. கேபிட்டல் நார்த் டு சவுத். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நார்த் டு சவுத் கரக்கஸ் வெனிசுலா இருக்கும். லாஸ்ட்ல யார் இருக்காங்க பாத்தீங்கன்னா சிலி, சாண்டியாகோ, அர்ஜென்டினா, புனஸ் ஏர்ஸ் இருக்காங்க. நெக்ஸ்ட் ஜியாகிரபி என்னென்ன ஜியாகிரபி பிசிக்கல் இருக்கு, மேட்டோகிராசோ பிளாட்டோ பிரேசில் இருக்கு. செல்வாஸ் அப்படின்ற வந்து கிராஸ்லேண்ட் ஏரியா வந்து பிரேசில் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் செல்வாஸ் இந்த கிராஸ்லேண்ட் கிடையாது, டென்ஸ் இக்வட்டோரியல் ஃபாரஸ்ட். அந்த அமேசான் ஃபாரஸ்ட்க்கு இன்னொரு ஜியாகிரபிக்கல் நேம் வந்து செல்வாஸ், பாம்பாஸ், கேம்பாஸ், செல்வாஸ் அப்படின்றதுலாம் இருக்கு, நேம்ஸ் இருக்கும். ஸோ என்னென்ன அந்த லிட்டின் நேம்ஸ் என்னென்னு பார்த்துக்கோங்க.
லேக் இம்பார்ட்டன்டான லேக் சவுத் அமெரிக்கா, லேக் டிக்டிகாக்கா எதுக்கு பார்டர், பொலிவியா அண்ட் பெரு, சேனல்ஸ், ரிவர்ஸ், அமேசான் ஃபாரஸ்ட், டிராபிக் ஆஃப் கேப்ரிகான் எங்க பாஸ் ஆயிட்டு இருக்கு, ஈக்குவட்டர் எங்க பாஸ் ஆயிருக்கு. ஸோ ஓவரால் சவுத் அமெரிக்கா முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் நார்த் அமெரிக்கா வருவோம். ஸோ இதுல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்கறப்ப வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். நான் இந்த மாதிரி எடுத்து வச்சனால வந்து எனக்கு ப்ரிலிம்ஸ்ல வந்து ஓவரால் எனக்கு வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு ஸ்கோர் வந்து. அதனால தான் இப்போ நார்த் அமெரிக்கா எடுத்துக்காங்க. கேபிட்டல் நார்த் டு சவுத், ஜியோகிராஃபி இம்பார்ட்டன்டான பிசிக்கல் ஃபீச்சர்ஸ், ரிவர்ஸ், டெசர்ட்ஸ், டிராபிக் ஆஃப் கேன்சர், ஸ்ட்ரைட் ஆஃப் கேனால் அண்ட் சேனல், ஸ்ட்ரைட்ஸ், நார்த் டு சவுத், சீஸ் அண்ட் பேஸ். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்து பெஃபோர்ட்ஸ் இருப்பாங்க, பெர்ரிங்ஸ் இருப்பாங்க, லெபரடாஸ் இருப்பாங்க, சர்தோசாஸ் இருப்பாங்க, லாஸ்ட்ல கரீபியன்ஸ் வருவாங்க. இப்போ வந்து கல்ஃப் ஆஃப் மெக்சிகோ என்ன மாத்திருக்காங்க, கல்ஃப் ஆஃப் அமெரிக்கான்னு வந்து ட்ரம்ப் மாத்திட்டாரு இல்லையா. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்காங்க. இந்த வட்டம் ஜியோகிராஃபா கேட்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்போ கல்ஃப் ஆஃப் அமெரிக்கா ஓரியன்ட், கல்ஃப் ஆஃப் அமெரிக்கா எந்தெந்த கண்ட்ரிஸை ஷேர் பண்ணியிருக்குன்னு கேட்பாங்க. நீங்க கல்ஃப் ஆஃப் அமெரிக்கான்னு ஐயோ கல்ஃப் ஆஃப் அமெரிக்கா படிச்சதே கிடையாதுன்னு யோசிக்காதீங்க. ரீசெண்டா ட்ரம்ப் வந்து கல்ஃப் ஆஃப் மெக்சிகோவோ கல்ஃப் ஆஃப் அமெரிக்கான்னு சொல்லிட்டாரு. ஸோ அப்போ அந்த கல்ஃப் ஆஃப் அமெரிக்காவை வந்து யார் எந்தெந்த கண்ட்ரிஸ்லாம் பார்டரிங் பண்ணியிருக்கு அப்படின்றத படிச்சுக்கோங்க. இந்த வட்டம் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். நெக்ஸ்ட் இந்தியாவுக்கு வருவோம். இந்தியாவில் வந்து அதிகமாக கொஸ்டின்ஸ் எதை பத்தி கேட்பாங்கன்னு கேட்டீங்கன்னா, பிசிக்கல் ஃபீச்சர்ஸ், ரிவர்ஸ், நேஷனல் பார்க்ஸ், வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ், சிட்டிஸ், லாங்கிடியூட் அண்ட் லாட்டிடியூட். ஸோ இதை பேஸ் பண்ணி கேட்பாங்க. அதுக்கு எப்படி நோட்ஸ் எடுக்கணும் அப்படிங்கன்னா ரிவர் சிஸ்டம் பேஸ் பண்ணிடுங்க. பிரம்மபுத்திரா போன்ற ரிவரை ட்ரிபியூட்டரி வைஸா நான் எப்படி எடுத்திருக்கேன் அப்படின்னு, சாரி கோதாவரி ரிவர், கோதாவரி அப்படின்ற ரிவரை நான் எப்படி ட்ரிபியூட்டரி வைஸா வந்து பாத்தீங்கன்னா எடுத்திருக்கேன்னு பாருங்க. நாசிக்ல ஆரம்பிப்பேன், அங்க ஒரிஜினேட் ஆகுது, ஒரிஜினேட் ஆகிட்டு என்னென்ன ட்ரிபியூட்டரிஸ், எது லெஃப்ட் ஹேண்ட் ட்ரிபியூட்டரி எது ரைட் ஹேண்ட் ட்ரிபியூட்டரி நம்ம பார்த்தாலே தெரியும். நெக்ஸ்ட் வந்து ஆரிஜின் எங்க இருந்து ஒரிஜின் ஆயிருக்கு, நெக்ஸ்ட் எந்தெந்த இடத்துக்கு ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு, ட்ரிபியூட்டரிஸ்க்கு அப்புறம் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எங்க இருக்கிறாங்க, என்னென்ன மேஜர் ட்ரிபியூட்ஸ், ரைட் விங் ட்ரிபியூட்டரிஸ், லெஃப்ட் விங் ட்ரிபியூட்டர்ஸ் எடுத்திருக்கேன், மினரல்ஸ் அந்த இடத்துல என்னென்ன இருக்கு, என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் பெருமாறி போயிட்டு இருக்கு, என்னென்ன இண்டஸ்ட்ரீஸ் அங்க இருக்கு அப்படின்றத கோதாவரி மட்டுமே இப்படி நான் எடுத்திருக்கிறேன். இதே மாதிரி மேஜர் அண்ட் மைனர் ரிவர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் 16 ரிவர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்தியாவில். அந்த ரிவர்ஸ் நம்ம கரெக்டா எந்த ஆரம்பிக்கணும், ஆரம்பிச்சு அப்படியே வந்து ஃபுல்லா முடிச்சோம்னா நமக்கு ஒரு காம்ப்ரிஹென்சிவான ஒரு ரிவர் மேப் கிடைச்சிரும். அது போக நமக்கு வந்து பிளேசஸ், இம்பார்ட்டன்டான பிளேசஸும் அந்த ரிவர் எங்கெங்க போகுதுன்றதை நம்ம அதில் மார்க் பண்ணி வச்சிருவோம். ஸோ ஆட்டோமேட்டிக்கா வந்து நமக்கு பிளேசஸ், ரிவர்ஸ், பிசிக்கல் ஃபீச்சர்ஸ், அந்த ரிவர் ஒட்டியே வந்து உதாரணத்துக்கு மகாநதி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மகாநதி எங்கெங்க போயிட்டு இருக்கு, ஞாயிகார் ஹில்ஸ் இருக்கு, கர்கஜத் ஹில்ஸ் இருக்கு, அடுத்து வந்து அசையா ஹில்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஹில்ஸ் எல்லாம் வந்து நடுவில் தான் வந்து மகாநதி போயிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக சொல்லலாம் ஈஸ்டர்ன் காட்ஸ் பக்கத்துல. ஸோ இந்த மாதிரி நீட்டா வந்து நம்ம எழுதி வச்சிட்டோம்னா நமக்கு மேப்பை பார்க்குறப்ப நம்ம ஒவ்வொரு ஒர்க்கா பண்றப்ப மேப்ல இன்னும் நம்ம பார்க்காத விஷயங்களை நம்ம இன்னும் உன்னிப்பா பார்க்க ஆரம்பிப்போம். அடுத்து எக்கனாமி. எக்கனாமில 12th மேக்ரோ எக்கனாமிக் புக்கு ஃபுல்லா டாப் டு பாட்டம் படிச்சிருங்க. ஜிடிபி, பேங்கிங், பட்ஜெட், ட்ரேட், இதுல இருந்து கொஸ்டின்ஸ் கண்டிப்பா வரும். நெக்ஸ்ட் மணி மார்க்கெட் அண்ட் கேபிட்டல் மார்க்கெட். அடுத்து இண்டெக்ஸஸ், என்னென்ன இண்டெக்ஸ், ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ், சாரி கன்சூமர் பிரைஸ் இண்டெக்ஸ், அடுத்து இண்டஸ்ட்ரி இண்டெக்ஸ், ஐஐபி, அடுத்து பர்ச்சேஸ் மேனேஜ்மெண்ட் இண்டெக்ஸ். ஸோ இந்த இண்டெக்ஸஸ்லாம் கிரிட்டீரியாஸ், அது வெயிட்டேஜஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. அதை பத்தி கொஸ்டின் கேட்பாங்க. நெக்ஸ்ட் எக்கனாமிக் சர்வே அண்ட் பட்ஜெட் ட்ரெண்ட்ஸ். இதுக்குன்னு சொல்லிட்டு எக்ஸ்க்ளூசிவாலாம் போய் டெல்லியில தான் கிளாஸ் சொல்லி தராங்க அப்படிலாம் சொல்லி சேரவே தேவையில்ல. எக்கனாமிக் சர்வேலும் பட்ஜெட் வந்து டேரக்டான கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 3 கொஸ்டின்ஸ் வரது பெரிய விஷயம். அந்த கொஸ்டின்ஸ் வந்து நீங்க படிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓரளவுக்கு நீங்க எக்கனாமி நல்லா படிச்சு ஒரு வருஷம் நீங்க யூபிஎஸ்சி படிச்சாலே அந்த நாலேஜ் உங்களுக்கு இருக்கும். நம்ம என்ன படிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எக்கனாமிக் சர்வே அண்ட் பட்ஜெட்ல வந்து ஃபாரெக்ஸ் ரிசர்வ், அதாவது மேல இருக்கிற இண்டிகேட்டர்ஸ் தான் ஜிடிபி, பேங்கிங், பட்ஜெட், ட்ரேடு. இந்த 4 சப்ஜெக்ட்ஸ்குள்ள அட் ப்ரெசென்ட்ல என்ன கிரிட்டீரியா, என்ன மாதிரி டைரக்ஷன் பார்த்து போயிட்டு இருக்கு, ஃபாரெக்ஸ் ரிசர்வ் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கா, டிக்ரீஸ் ஆயிட்டு இருக்கா, எஃப்டிஐ இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கா, டிக்ரீஸ் ஆயிட்டு இருக்கா, எஃப்ஐஐ, எஃபிஐ, பி நோட்ஸ் என்ன மேல இருந்துட்டு இருக்கு, அடுத்து இம்பார்ட்டன்டான ஸ்கீம்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்ற பட்ஜெட்ல இருக்கும். நம்ம எஃப்டி பிசிக்கல் டெபிசிட் என்ன மாதிரி நிலமையில இருக்கு, எஃபிஷியன்ட் பிசிக்கல் டெபிசிட் எந்த மாதிரி நிலமையில இருக்கு, பிரைமசி டிசிட் என்ன மாதிரி நிலமையில இருக்கு. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் டீட்டெயிலாக பார்த்துக்கிட்டீங்கனாலே நம்ம லாஸ்ட் 5 இயர்ஸ் நிலைமை எப்படி இருக்கு அப்படின்றதான் கேட்பாங்க. கண்டினியூஸ்லி இன்க்ரீசிங்கா, இல்லை கண்டினியூஸ்லி டிக்ரீசிங்கா, இல்லை கன்சிஸ்டன்ட்லி இன்க்ரீசிங்கா. ஸோ இந்த மாதிரி வேர்டுலாம் வச்சு பிளே பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வாங்க, அக்ரிகல்ச்சர், அனிமல் ஹஸ்பண்டரி, ஃபுட் ப்ராசஸிங், ரோட் வேஸ், ஷிப்பிங், ரயில்வேஸ், ஏர்வேஸ், பவர், மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ், ட்ரிபிள் பி மாடல்ஸ். அந்த ட்ரிபிள் பி மாடல் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் மாடல்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மாடல்ஸ் இருக்கு, யாருக்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்ற கேட்பாங்க. ஒரு தடவை கூட ஹேம் பத்தி கேட்டிருந்தாங்க, ஹைபிரிட் ஆனுவிட்டி மாடல் பத்தி கேட்டிருந்தாங்க இல்லையா. ஸோ அதனால அதுக்கடுத்து 5 இயர் பாலிசி. ஸோ இதெல்லாம் எப்படி எடுத்துக்கலாம், இந்த மாதிரி 5 இயர் பாலிசி எடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 5 இயர் பாலிசி 1951 to 56 என்னென்ன நடந்துச்சு, அது பேர் ஹரோத் தாமோர் மாடல். ஸோ என்னென்ன ஏரியா, செகண்ட், தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, அடுத்து ரோலிங் பிளானு, 6th, 7th, 8th, 9th. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை 5 இயர் பிளான் இருக்கு, 12 5 இயர் பிளான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதை பற்றி நான் டீட்டெயிலாக வந்து நான் கொடுத்துருப்பேன். ஸோ இதை மாதிரி நான் நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு அதை ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிட்டாலே போதுமானது. அப்படி ரிவைஸ் பண்ணாதான் நம்ம ப்ரிலிம்ஸ்க்கு முன்னாடி அட்லீஸ்ட் 2 days ரிவிஷன் எடுத்து கரெக்டாக இருக்கும். டக்குன்னு ரிவைஸ் பண்ணிட்டு நம்ம அப்படியே வந்து படிக்க ஆரம்பிச்சிடலாம். நெக்ஸ்ட் என்விரான்மெண்ட்டுக்கு 8 சாப்டர்ஸ்.
11th and 12th என்சிஆர்டில ஒரு 8 சாப்டர்ஸ்க்கு என்விரான்மெண்ட் அதுல இருந்து டைரக்டா கொஸ்டின்ஸ் வரும். உதாரணத்துக்கு பிக் பத்தின ஒரு கொஸ்டின், பிக் அண்ட் வாஸ்ப் பத்தின போன வருஷம் கேட்ட கொஸ்டின் வந்து டைரக்டா அது வந்து எடுத்திருந்தாங்க. சிம்பியோட்டிக் ரிலேஷன்ஷிப் வந்து கோ எவால்யூஷனுக்கு வரும். ஸோ அது வந்து என்னென்ன சாப்டர் அப்படின்றத நான் டெலிகிராம்ல வந்து லிங்க்ல அந்த பிடிஎஃப் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ நீங்க அந்த லிங்கை அந்த கிளிக் பண்ணி டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி டெலிகிராம்ல ஜாயின் பண்ணுங்க. அந்த 8 சாப்டர் என்னென்னது என்விரான்மெண்ட்ல அப்படின்றத ஷேர் பண்ணியிருக்கேன். அடுத்த நேஷனல் பார்க்ஸ் அண்ட் வைல்ட் லைஃப் சாங்சுரி அது எப்படி நோட்ஸ் எடுக்கணுன்ற கீழே சொல்லியிருக்கிறேன். அதில் ஜாகிரபிக்கல் லொகேஷன், இம்பார்ட்டன்ட் ஃபோனா அண்ட் ஃப்ளோரா, ட்ரைப்ஸ், ரிவர்ஸ், பிசிக்கல் ஃபீச்சர்ஸ், என்விரான்மெண்டல் பேசிக்ஸ், பொல்யூஷன், பயோம்ஸ், கிளைமேட் சேஞ்ச், ஆர்கனைசேஷன் ஃபார் ஃபாரஸ்ட், கிளைமேட் சேஞ்ச், ஃப்ளோரா அண்ட் ஃபானா, என்விரான்மெண்ட் அண்ட் ஃபினான்ஸ். ஸோ அதுதான் அது. வைல்ட் லைஃப் சாங்சுரி நேஷனல் பார்க் வந்து இது வரைக்கும் யுனெஸ்கோ அங்கீகரிக்கப்பட்ட நேஷனல் பார்க்ஸ் வைல்ட் லைஃப் சாங்சுரி. பிளஸ் நம்ம இந்தியாவில் வந்து ரீசெண்டா என்ன நேஷனல் பார்க் வைல்ட் லைஃப் சாங்சுரி சொல்லியிருக்கோமோ, லாஸ்ட் 5 இயர் பிவைக்குள்ள என்னென்ன நேஷனல் பார்க் வைல்ட் லைஃப் சாங்சுரி பத்தி கேட்டிருக்காங்க. அந்த 4 ஆப்ஷன் கொடுத்தாங்க. அந்த 4 ஆப்ஷனோட நேஷனல் பார்க் வைல்ட் லைஃப் சாங்சுரிக்கான நோட்ஸ் எப்படி எடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லொகேஷன், அதோட இம்பார்ட்டன்டான விஷயம் என்ன, ஓல்டஸ்ட் டைகர் ரிசர்வ் இது ஜிம் கார்பெட் நேஷனல் பார்க். நெக்ஸ்ட் டைப் ஆஃப் ப்ரொடக்ஷன், என்ன டைப் ஆஃப் ப்ரொடக்ஷன் அந்த நேஷனல் பார்க் கொடுக்குது. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிடுறோம். அடுத்து ரிவர் அண்ட் வெஜிடேஷன், என்ன மாதிரி ரிவர் சிஸ்டம் அங்க இருக்கு, என்ன மாதிரி வெஜிடேஷன் இருக்கு, என்ன ஜியோகிராபிக்கல் ஃபியூச்சர் அந்த வைல்ட் லைஃப் சாங்சுரியில இருக்கு. நெக்ஸ்ட் ஃப்ளோரா அண்ட் ஃபானா, ஃப்ளோரா பத்தி கொஞ்சம் படிச்சுக்கோங்க, ஃபானா பத்தி படிச்சுக்கோங்க. ஸோ ஓவரால் என்ன ஆச்சு, வைல்ட் லைஃப் சாங்சுரி மட்டும் எடுத்தோம், ஜியோகிராபிக்கல் ஃபியூச்சர்ல இருந்து ஃப்ளோரா அண்ட் ஃபானா வரைக்கும் எல்லாத்தையும் எடுத்தாச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம லிங்க் பண்ணி படிக்கிறப்ப கொஸ்டின்ஸ் லிங்க் பண்ணி லிங்க் பண்ற மோடம்ல தான் வந்து கேட்பாங்க. ஸோ நமக்கு ஈஸியா வந்து மார்க் ஸ்கோர் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இது வரைக்கும் நான் வைல்ட் லைஃப் சாங்சுரி நேஷனல் பார்க் கேட்ட கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா எல்லாத்தையும் அடிச்சிருவேன். ஸோ அதனால வந்து எனக்கு அது பூஸ்ட் நல்லா பண்ணும், எனக்கு ஜியோகிராஃபி என்விரான்மெண்ட் நல்லா பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட் பொல்யூஷன் ரிலேட்டட் ஆர்கனைசேஷன் நீட்டா கொடுத்துருப்பேன். ஸ்டாக்ஹோம் கன்வென்ஷன், பேசல் கன்வென்ஷன், ராட்டர்டாம் கன்வென்ஷன், மினமாட்டா கன்வென்ஷன், மான்ட்ரியல் ப்ரோட்டோகால். ஸோ அதை பத்தி டீட்டெயிலாக எழுதியிருப்பேன். அது வந்து பொல்யூஷன் ரிலேட்டடா, அடுத்து ஃப்ளோராக்கு ரிலேட்டடா, ஃபானாக்கு ரிலேட்டடா, அடுத்து வந்து என்விரான்மெண்டல் ஃபினான்ஸ், யூஎன்எஃப்சிசி அவங்க எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, 1972 ஸ்டாக்ஹோம் கான்ஃபரன்ஸ் நடந்திருக்கு. அதுக்கடுத்து ஐபிசிசி, எர்த் சமிட், ரியோ சமிட், அஜெண்டா 21, 1995 பெர்லின் கான்ஃபரன்ஸ், 1997 கியோட்டோ ஜப்பான். ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்டான விஷயங்கள்லாம் எடுத்து வச்சுட்டு இந்த வருஷம் ரீசெண்டா யூஎன்எஃப்சிசி போன வருஷம் டிசம்பர்ல நவம்பர்ல என்ன நடந்துச்சு அப்படின்றத எழுதி வச்சுக்கோங்க. மீன்ஸ்ல கேட்பாங்க, போன வருஷம் யூஎன்எஃப்சிசி என்ன நடந்துச்சு, இந்தியா என்ன கமிட்மெண்ட் சொன்னாங்க அப்படின்றது ப்ரிலிம்ஸ்ல கேட்க வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் ஆர்ட் அண்ட் கல்ச்சர், லாஸ்ட் பட் நாட் லிஸ்ட். ஃபைன் அண்ட் ஆர்ட்ஸ் புக் ஃபர்ஸ்ட் பார்ட் ஆல் டாபிக்ஸ் சுட் கவர் பிளஸ் கரண்ட் அஃபேர்ஸ். ரீசெண்டா கிளாசிக்கல் லாங்குவேஜ் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க, அது என்னென்ன லாங்குவேஜ்னு தெரிஞ்சுக்கோங்க. இன்டர்வியூல இந்த வருஷம் கேட்டாங்க. ஸோ ப்ரிலிம்ஸ்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எக்ஸாம்பிள் சரி, ஃபைன் ஆர்ட்ஸ் புக்ல வந்து நான் ஃபுல் புக்கே நீங்க படிச்சிருங்க. இம்பார்ட்டன்ட் ஏரியா வந்து நீங்க அண்டர்லைன் பண்ணிருங்க. உதாரணத்துக்கு ஸ்டூப்பா பத்திலாம் வந்து ஒரு கொஸ்டின் 2024 கேட்டதாங்க நினைக்கிறேன். புத்திசம் டெவலப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்டூப்பாஸ் வந்து இருந்துச்சா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. எஸ் இருந்துச்சு, அது ஃபைன் ஆர்ட்ஸ் புக்ல ரீசெண்டா கொடுத்துருப்பாங்க. அடுத்து ஃபைன் ஆர்ட்ஸ் செகண்ட் பார்ட் இருக்கும், அதை ஃபுல்லா கவர் பண்ண அவசியம் கிடையாது. அதை வந்து நான் ரெண்டு அந்த ஃபைன் ஆர்ட்ஸ் 2 புக்கு, இந்த இவ்வளோ பெரிய புக்கை நான் அசால்ட் 2 பேப்பர்ல நோட்ஸ் எடுத்து வச்சிட்டேன். மினியேச்சர் பெயிண்டிங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே பாலாஸ், அப்பபிரம்ஷா, டெல்லி சுல்தானேட், லோதி குல்தானா ஸ்டைல், முகல் ஸ்டைல். முகல் ஸ்டைல யார் யார் என்னென்ன பர்டிகுலரா வந்து என்னென்ன நீச்ல டெவலப் பண்ணாங்க, பாபர், ஹுமாயூன், அக்பர், ஜஹாங்கீர், ராஜஸ்தானி, மேவார், கிஷான்கார், புண்டி, ஆம்புரன், ஜெய்ப்பூர், மார்வார். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ட்ரைப்ஸ் ஓரியன்டடு, அடுத்து வந்து காங்கிரா ஸ்டைலு, இதை பத்தின டீட்டெயிலாம் வந்து நான் கொடுத்துருப்பேன். ஸோ இவ்வளவுதான். இது வரைக்கும் வந்து ஓவரால் வந்து நம்ம சொல்லியாச்சு. இந்த ஹாட் டாபிக்ஸ் மட்டும் நீங்க தயவு செய்து இதுக்கான நோட்ஸ் உங்களுக்கு டைம் இருந்தா எடுத்துருங்க. அப்படி இல்லைன்னா என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு எப்படி எடுக்கணும் அப்படின்ற ஒரு பேசிக்கான ஐடியா கொடுக்குறேன், என்னென்ன படிக்கணும்னு கொடுக்குறேன். அதை படிச்சுட்டு நீங்க கண்டிப்பா வந்து எழுதுங்க. இதுல இருந்து கொஸ்டின்ஸ் கண்டிப்பா வரும். அந்த 30 கொஸ்டின்ஸ், அந்த ஸ்டேட்டிக் கொஸ்டின்ஸ், அடுத்த டைனமிக் கொஸ்டின் 70 கொஸ்டின்ஸ்ல 50-50ல இம்ப்ரூவ் பண்றதுக்கு இந்த மாதிரி ரெடி ரெக்கனர் டைப்ல நீங்க நோட்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னாலே உங்களால வந்து ப்ரிலிம்ஸ் வந்து கம்பல்சரியா கிளியர் பண்ண முடியும். என்னால கிளியர் பண்ண முடிஞ்சு 3 டைம்ஸ். ஸோ உங்களாலையும் கண்டிப்பா முடியும், இதுல மாற்று கருத்தே கிடையாது. உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் ப்ரிலிம்ஸ்ல இருந்துச்சு, இல்ல ப்ரீவியஸ் கொஸ்டின் அனலைசிஸ் சால்வ் பண்ணணும் அப்படி ஏதாவது டவுட் இருந்துச்சு, உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா நீங்க கண்டிப்பா கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ இனி 2 months தான் இருக்குது. ஏப்ரல் முடிஞ்சு மே வந்துடும். ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் பக்கத்துல நெருங்கிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் நீங்க தைரியமா கான்டாக்ட் பண்ணலாம். நான் இந்த வருஷம் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் எழுதல. ஸோ ஐ வில் பி ஃப்ரீ அண்ட் ஐ எம் வெரி ஈகர் டு ஹெல்ப் யூ. தேங்க்யூ.